ஐகாசனருக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய். நான் உங்களில் ஒருவன். ரொம்ப நாளாக கொஞ்ச நாளாக பேசி வீடியோ போடலை இல்லையா? அதான் என்னென்னா, இது போன வருஷம் நடந்தது, எங்கள் ஃபேமிலியில் நடந்தது. இது 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 எனக்கு என்னோடய இன்சிடெண்ட்டு. போன வருஷம் கிறிஸ்மஸ் அன்றைக்கி நான் கிறிஸ்மஸ் கொஞ்சம் இன்னும் ஒரு வாரத்தில் கிறிஸ்மஸ் வரப்போகுதுனாக்கா, நான் என் ஃபேமிலி கூட சண்டை போட்டேன். செம்ம சண்டைன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன சண்டை போட்டு நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டைமில் என் கையிலையும் காசு இல்லை, சரியான வேலை இல்லை. இப்போ அந்த டைமில் நானும் வரல, கிறிஸ்மஸ் நீங்களே கொண்டாடிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் சொல்லிட்டு நானும் இருந்துட்டேன், போவேண்ணா அப்படின்ட்டு. அப்புறம் மறுநாள் எங்கள் அண்ணன் எனக்கு கால் பண்ணிச்சு, எங்கடா இருக்கேன் அப்படின்னு கேட்டுச்சு. வீட்டில் இருக்கேன் அப்படின்னு. உனக்கு நான் காசு போட்டு விட்றேன், ஒழுங்காக கிளம்பி கம்பத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னுச்சு. ஏன்னா வருஷம் நான் கண்டிப்பாக கிறிஸ்மஸுக்கு அன்றைக்கி வருஷம் போயிடுவேன். எங்கள் அண்ணனுங்களாம் எங்கள் அண்ணன் முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட அண்ணன் என்னை கண்டிப்பாக எதிர்பார்த்து காத்திருப்பார். அவர் பேர் தான் மதன். எங்கள் அண்ணன் பேர் ரொம்ப அழகான பேர் இல்லையா? எங்கள் அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா முன்னிலேருந்து இன்ன வரைக்கும் நாங்கள் வீட்டிலேருந்து வெளியாகி எங்கேயாவது வெளியே போனாலும் சரி, ஒரு அப்பா ஸ்தானத்துலேயும் ஒரு அம்மா ஸ்தானத்துலேயும் இருந்து எங்களை பார்த்துப்பார். சில டைமில் நாங்களாம் லேட்டாக வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா கிட்ட கேட்பார், எங்கே அவனுங்களாம் வீட்டுக்கு வந்துட்டானுங்களா அப்படின்னு. இன்னும் வரலையா, இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க, இங்கே தான் தெரு பொறுக்கிட்டு இருக்கானுங்க தெரில அப்படின்னு சில டைமில் ஏசுவார் எங்கள் அண்ணன். சில டைமில் நான் வேதனையில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது எங்கள் அண்ணன் எனக்கு கால் பண்ணி, நான் சில டைமில் கால் பண்ணுவேன், எங்கள் அண்ணன்ட்ட பேசுவேன். இப்போ கொஞ்ச நாள் நானும் கால் பண்ணி பேசுறதில்ல. ஆனால் இந்த அண்ணன் உறவு அப்படின்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம். அது சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அண்ணன் தம்பி உறவு. ரொம்ப ஒரு அழகான ஒரு உறவு. அது வாயால் என்றைக்குமே சொல்லி யாருக்கு புரிய வைக்கவே முடியாது. அது அப்படிப்பட்ட ஒரு உறவு. அது ரொம்ப அழகாக இருக்கும். நான் எங்கள் அண்ணனுக்கு ஒரு அழகான தம்பியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு எங்கள் அண்ணன் ஒரு அழகான அண்ணன். என் கூட எப்போ இருக்கிற அனைத்து அண்ணனுங்களுக்கும் என்னோட சாரி. ஏன்னா சில டைமில் நானும் கடுமையாக பேசியிருப்பேன், சில டைமில்